அனைவருக்கும் வணக்கம். இது பழமொழி 400ல் 20 வரைக்கும் நேற்று பார்த்துனப்போ இன்றைக்கி 21லேருந்து 30 வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. உயர்ந்தவர் உயர்வாய் அறிவர். யார் உயர்ந்தவர் உயர்வாய் அறிவார்னு பழமொழியை பாருங்கள். அலரடி கண்ணும் மணிமணியாய் ஆகிவிடும். அப்படின்னா ஒருத்தவங்க உயர்ந்த குடியில் பிறந்திருக்காங்க, நல்ல குடியில் நல்ல குணத்தோடு பிறந்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க தாழ்ச்சியாவோ இல்லை வறுமையிலையோ வாடும் பொழுது அவங்களோட இயல்பு மாறாது. அவங்களோட குணமும் மாறாது. அவங்க மதிப்புடையவர்கள் நடத்தப்படுவாங்க. அறிவுடையவங்களும் உயர்ந்த எண்ணம் இருக்கவங்களும் அந்த மாதிரி வறுமையில் வர ஒரு உயர்ந்த குடியில் இருக்கவங்களும் தாழ்ச்சியாக நினைக்க மாட்டாங்க, உயர்வாக தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறதான் இது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சேத்துல ஒரு மாணிக்க கல் விழுந்தாலும் அதோட மதிப்பு மாறாது. அதே மாதிரி தான் நல்ல குடியில் பிறந்தவங்க ஏழ்மையில் இருந்தாலும் அவங்களோட மதிப்பு மாறாது அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். இன்னொருவங்க வந்தாரே என்னென்ற கண்ணும் உண்பார் அக்தே உண்ப அப்படிங்கிறது இது ஃபஸ்ட் லைன். இது ஏன் ஃபஸ்ட் லைனும் சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட் லைனும் கேட்பாங்க, இந்த லைனும் கேட்பாங்க, இதை கொடுத்து இதுவும் கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட் லைனும் சேர்த்து சொல்லிட்டு. அடுத்து 22வது பழமொழி. உறவோடு பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்கள். அல்லிலா துண்டு தனிசு. அப்படின்னா இப்போ நமக்கு வெளிநாட்டில் எதிரி நாடுகள்லேருந்து இப்போ ஒருத்தவங்க மனசுலேருந்து நயவஞ்சகத்தோடு நம்மள்ட்ட வராங்கன்னா அதனால நமக்கு எந்த பாதிப்புமே நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம கூட இருந்துகிட்டே நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க நமக்கு ரொம்பவே தீங்கானவங்க. நம்ம கூட நல்லா பழகிட்டு மனசில் ஒரு தீங்கான எண்ணத்தில் இருக்காங்க, ஒரு நயவஞ்சகமாக இருக்காங்கன்னா அதுதான் ரொம்ப தீங்கானது அப்படின்னு இந்த பழமொழி மூலியமாக சொல்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். வெள்ளம் பகையனினும் வேறிடுத்த செய்தனின் கள்ள உடையதனை சார்ந்த கழி நட்பு. அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட நம்மளோட யார்கிட்டயோ கடன் வாங்கிடுறோம், அவங்க நம்மளை கடனை கேட்டு நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்கள, அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்மளோட நெருங்கி இருக்கவங்களே அவங்க நயவஞ்சகமாக நம்மள்கிட்ட பழகும்போது அந்தளவுக்கு வேதனையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்ய பாவம் போகும். அதான்ப்பா 23வது பழமொழி. பாருங்கள், இது பழமொழி என்னன்னு பாருங்கள். அறஞ்செய்ய அல்லல் நீங்கிவிடும். அப்படின்னா ஒருத்தவங்க செல்வம் சேரணுன்னா செல்வம் தேடி அதுக்கான செஞ்சாங்கன்னா அவங்களோட வறுமை நீங்கி செல்வம் பெருகிடும். அதே நேரத்தில் அவங்க தர்மம் செய்கிறது மூலியமாக அவங்களோட முற்பிறவியில் அவங்க செஞ்ச பாவங்களும் பெயரும். அதே மாதிரி தர்மம் செய்யும் பொழுது தகுதியானவர்களுக்கு தகுதியான இடத்துல செய்யும் பொழுது மறுபிறவிலையும் அந்த நன்மை அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதான் இதுக்கான இதுப்பா. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். அறஞ்செய்வாருக்கு அறவழி நோக்கில் திறந்தன செய்தாக்கள் செல்வம் மொழி நன்றாம் அப்படிங்கிறதான் இதோட ஃபஸ்ட் லைன். அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படிங்கிறதான் 24வது பழமொழிப்பா. இந்த இடத்துக்கு வந்துங்க. அழித்துள் யாருக்கும் எழுப்பல் அரிது. அப்படின்னா இதுக்கான மீனிங் என்னென்னா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள யாராலையும் எழுப்ப முடியாது அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங்ப்பா. அடுத்து 25வது பழமொழி பாருங்கப்பா. அறிந்தே செய்யும் அறியாமை செயல். இதை பாருங்கள். அறிவுமுடமும் சான்றோருக்கு அணி. அப்படின்னா அதாவது வள்ளல் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்ததும் வள்ளல் பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்ததும் அது அதுங்க அந்த மாதிரி முல்லைக்கு தேர் தேவையில்லை, மயிலுக்கு போர்வையும் தேவையில்லை. அப்படி அறியாமை ஒரு செயலை செய்கிறது சான்றாமை ஆகும் அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரே கேட்டறிந்தோம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். அடுத்து 26வது பாருங்கள்.
பெரியவர் பெரியாரை அறிவார் அப்படின்னா பெரிதல் பவனே பெரியது அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்தை பெரியவங்க தானே செய்வாங்க. அப்படி செய்யும்போது மற்றவங்களோட அறிவுரை இல்லாமல் அவங்களே சிறப்பாக செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழிப்பா. பொற்பவும் பொல்லாததுமாய் புணர்ந்திருந்தார் சொற்பொழிது உணர்ந்ததால் வேண்டுமோ அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். அடுத்து 27வது பழமொழி பாருங்கப்பா. பேதை எதுவும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறதான் அறிவச்சான் ஆற்றின் பெரிது அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழி. இதுக்கான மீனிங் என்னென்னா, நமக்கு ஒரு துன்பம் வரப்ப அது எதனால் வந்துச்சு அப்படின்னு நினைக்காம இருக்கிறவங்க பேதை அப்படிங்கிறாங்க. அதை போக்குறதுக்கான வழியை பார்க்கணும். விதின்னு நினச்சிட்டு அதில் அப்படியே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதையும் சமாளித்து வென்று வரணும். ஊழ்வினைனா விதி முற்பயன் முற்ஜென்மத்து பயன் அப்படின்னு அதை நினைக்காம அதையும் மீறி வெல்றது தான் ஆற்றல் அறிவுடைமை அப்படிங்கிறாங்கப்பா. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். ஊர் கண் பலவும் உணராமை கந்த தற்கண்ணே ஆகாதாம் பேதை அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். அடுத்து 28வது இது பாருங்கள். 28 ஊழ்வினையால் அமைவதே செயல் அறிவினை ஊழே அடுக்கும். அவங்க ஒருத்தவங்க எவ்வளோ தான் பெரிய அறிவாளியாக இருந்தாங்கனாலும் அவங்க ஒரு தவறு செய்ய நேர்ந்தாலும் அல்லது ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஊழ்வினையோ இல்லை அவங்களோட முன்னோர்கள் செய்த வினையோ அவங்கள எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அழித்து விடும் அப்படிங்கிறதாப்பா இதோட பழமொழி. அடுத்து ஃபஸ்ட் லைன் பாருங்கள். சுட்டி சொல்லப்படும் பேரறிவான கண்ணும் பட்டு இழுக்கு பலவானல் அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். அடுத்து 29வது பாருங்கள். வல்லவன் காரியம் கெடாத அப்படின்னா குளநெடிது கொண்டது நீர் அப்படின்னா ஒரு செல்வத்தை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே மாதிரி அது தகுதியானவங்க கையில் கொண்டு கொடுத்துடணும். அப்படி தகுதியே இல்லாதவங்க கையில் போணுச்சுன்னா அந்த செல்வம் நிலைக்காது. இதே தகுதியான கைக்கு அந்த செல்வம் போணுச்சுன்னா அந்த செல்வத்தோட இது இன்னும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான இணைப்பு. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். பல்லாண்டு ஈண்டி பழுதாய் கிடந்ததும் வல்லால் தெரிந்து வளங்கள் காலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். அடுத்து 30வது பழமொழி பாருங்கப்பா. வருவாய் உடைய செல்வம் அப்படின்னா அருமோ நரி நக்கினின்றி கடல் அப்படின்னா ஒரு நரி நக்கினா ஒரு கடலோட தண்ணியோட அளவு குறையாது. அதே மாதிரி தான் தன்னிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது, தன்னிட்ட வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன திருட்டுகள் சின்ன அந்த இதை பொறுத்துக்கணும். அதனால அவங்களோட செல்வம் பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. பாருங்கள் ஃபஸ்ட் லைன் பாருங்கள். கள்ளமர் பல்லாராயினும் கல்லா படியினும் வளம் இல்லாத செல்வம் வருந்தாது அப்படின்னா நிறைய செல்வம் இருக்கவங்கள்ட்ட சின்ன வேலை பார்க்குறவங்க சின்ன திருட்டு இருக்கிறதுனால அதில் செல்வம் பெருசாக குறையாது. நாய் நக்கிறதுனால கடல் நீர் வற்றாது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். தேங்க்யூ.